ஹலோ விவாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறும் ரிவ்யூ. நான் தான் உங்க வெறு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது ஸ்குவிட் கேம் சீசன் 2 எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போறோம். சீசன் 1 கண்டிப்பா நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஒரு சீரியஸா இருக்கும். அப்படிப்பட்ட சீசன் 1ஓட சீசன் 2 எப்படி வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பா நிறைய பேருக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும்ல. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டை இவங்க ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இந்த எபிசோட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்களாங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கதை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சீசன் 1ஓட முடிவுல வின்னரான நம்ம கதாநாயகன் அவர்கிட்ட தான் சீசன் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவர் கடந்த 2 வருஷமா வந்து அந்த கேமை நடத்தக்கூடிய ஆளை வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக பணத்தை வந்து எவ்வளவோ செலவு பண்ணி 2 வருஷமா தேடிட்டு இருக்காரு. இன்னமும் கிடைச்ச பாடு தெரியல. இன்னொரு சைட்ல அந்த சீசன் 1லே வந்து கடைசி குண்டடிப்பட்டார் பாத்தீங்களா? தன்னோட பிரதரை காப்பாத்துறதுக்காக ரிஸ்க் எடுத்து உள்ள வந்து ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அது வந்து குண்டடிப்பட்டு கோமா ஸ்டேஜ்ல இருந்து இப்ப ரெக்கவர் ஆகி வந்திருக்காப்புல. திருப்பி டியூட்டிக்கு போலீஸ் ஆபீசரா வருகிறாரு. இருந்தாலும் அந்த கேமை நடத்தக்கூடிய ஆட்களை பத்தி உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே சொல்லி, வெளியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சொல்லி, இந்த மாதிரி உயிரை கொல்லக்கூடிய ஒரு கேமை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு தீவுல அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதனால அவரோட பேச்சு எடுபடல. இந்த 2 கேரக்டர்ஸுமே அந்த நடத்தக்கூடிய ஆளை தான் தேடிட்டு இருக்காங்க. இதுல ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கதாநாயகன் அவரோட பல முயற்சிகளுக்கு அப்புறம் வந்து இந்த கேமை நடத்தக்கூடிய ஆளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நெருங்கிட்டாரு. ஆனா இந்த ஆளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு தடவை இந்த கேமை விளையாண்டாதான் முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட அந்த கேமை திருப்பி விளையாட போறாரு நம்ம கதாநாயகன். உள்ள போறதுக்கு முன்னாலே இந்த ட்ராக்கிங் டிவைஸ் அது இதுன்னு பிளான் பண்ணி இங்க இருந்து வெளியில இருந்து ஒரு டீம் எப்படியும் கண்காணிக்கிற மாதிரியே வச்சு பிளான் பண்ணிட்டு போனாலும் உள்ள நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படியே மாறுது. இப்ப திருப்பி அதே கேம விளையாட வந்த நம்ம கதாநாயகனும், அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே உயிரோட தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்குமே எச்சரிக்கை பண்றாரு. இந்த கேம் இப்படிதான் இருக்கும்னு. கேம் எப்பவும் போல சீசன் 1ல இருக்கக்கூடிய அதே கேம் தான் விளையாடுறாங்க. அதுல நெறைய பேர காப்பாத்துனாலும், அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் உண்டாவுது அப்படின்னு சொல்லலாம் இவங்க எல்லாருக்குள்ளயுமே. ஒருவேளை உங்களுக்கு கேம் பிடிக்கல அப்படின்னா, நீங்க வோட்டிங் பண்ணி யார் அதிக ஓட்ல இருக்காங்களோ, அவங்க கேம் வந்து விளையாட வேணாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கேம இப்பவுமே நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கும்பல் சொல்ல, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வோட்டிங் 2 பக்கமும் சரிசமயா போயிட்டு இருந்து கடைசி ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா கேம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு தள்ளப்படுது. இப்படி அடுத்தடுத்த கேமுக்கும் வோட்டிங் இருந்தாலும், இந்த கேம் வந்து எப்படி விளையாட போடுறாங்க? ஏன்னா 2வது கேம்ல இருந்து ஒவ்வொரு கேமும் மாறப்பட போது. நம்ம கதாநாயகனும் இந்த கேமை எப்படி விளையாட போறாரு அப்படிங்கிறத ரொம்ப டென்ஷன் பில்டிங்கோட அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த சீசன் 2லயுமே. இவ்வளோ பெரிய விஷயத்த டீட்டெயிலா சொன்னாலுமே இங்க ஸ்பாய்லர்ஸே கிடையாது. நீங்க எத்தனை தடவை இந்த கேமை பார்த்தாலும் அந்த கேமுக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த கேம் விளையாடும்போது நாம எதுக்குடா நம்ம ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் குடுக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட கேமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேல பிரசன்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இந்த தடவை நிறைய விஷயங்கள் இன்டர்சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்த்தோம்ல, அந்த இன்டர்சேஞ்சஸ் நல்லாவே பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. அதுல 2வது கேம்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு கேமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா செட் பண்ணியிருந்தாங்க. அந்த கேம்க்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரூ வந்து ஒண்ணு சேருவாங்க பார்த்தீங்களா குரூப்பா, அந்த குரூப்ஸ் அவங்கக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே ரொம்ப அழகா காட்சி அமைப்பு பண்ணப்பட்டிருக்கு. ஆனா, இந்த ஸ்குவிட் கேம்ல இருந்து நெறைய விஷயங்கள நம்ம கத்துக்கலாங்க. அத மட்டும் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா, இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வந்து நெறைய விஷயங்கள இன்டைரக்ட்டா கன்வே பண்ணியிருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் இல்ல, எல்லா கேம்ஸ்லயுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க செட்டு சேரக்கூடிய குரூ, அந்த குரூல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெர்சனோட திங்கிங் இந்த எல்லாமே அதாவது நார்மலா ஒரு 400 பேர் ஒரு கூட்டத்துல இருந்தாங்க அப்டின்னா, அவங்களோட மனநிலைமை வந்து எப்ப மாறும், எப்ப இந்த சைடு போவாங்க, இந்த சைடு போவாங்க அப்டிங்கிறது தெரியாத அளவுக்குங்கிறத ரொம்ப அழகா ரைட்டிங் மூலமா ஒவ்வொரு கேரக்டர்ஸ் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீசன் 2ல வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு இந்த சீசனோட ஒரு பீக் ஹவர்னே சொல்லலாம். அந்த கேம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாலே அந்த 2 கதாபாத்திரங்கள வச்சு ரொம்ப செட் பேக் பண்ணியிருந்தாங்க. அந்த பெக்கர வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கேம் விளையாடுவாரு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டைரக்ட்டான மெசேஜ வந்து ரொம்ப அழகா கன்வே பண்ணியிருந்தாங்க. அதுல கேம் விளையாண்டக்கப்புறம் ஒவ்வொரு கதாபாத்திரத்த எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க இந்த சீசன் 2ல அப்படின்னு பார்க்கும்போது, நெறைய கேரக்டர்ஸ் நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேனோஸ்ன்னு சொல்லி வரக்கூடிய அந்த ரேப்பர். அந்த கதாபாத்திரம் எழுதின விதம், அது கேம் விளையாடும்போதே தெரிஞ்சு போச்சு, இந்த கேம வச்சு இந்த கேரக்டர் ஏதோ பண்ண போதுன்னு. இதுல ஃபர்ஸ்ட் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய வோட்டிங்ல நம்பர் 1 இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்பர் 1 அப்படிங்கிற அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்குமோ, அதுக்கு ஈக்குவலா பேலன்ஸ் பண்ற மாரி இந்த பார்ட்லயுமே வந்து பார்ட் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகான ஒரு கேரக்டரா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர் 1ஓட இன்ட்ரோ இந்த சீசனோட ஒரு ஹைலைட் சீன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஓவராலா சீசன் 1க்கு ஈடு குடுக்குற மாரி சீசன் 2மே ஒவ்வொரு எபிசோடும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சீசன் 2லயுமே எந்த எபிசோடும் எனக்கு போரிங் ஆகல.
அப்படி போர் ஆகாம போகுது அப்படின்னா, கண்டிப்பா இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் தான் சொல்லணும். ஏன்னா எடிட்டிங் சூப்பரா பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த கேம் இவ்வளோ டூரேஷன் இருந்தாலே போதும். இந்த சீன்லாம் இந்த அளவுக்கு வேக வேகமா பார்த்தீங்கன்னா, காமிச்சா போதும் அப்படிங்கிற மாரி ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எந்த இடத்துலயுமே ஒரு கேம் விளையாடும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீல குடுக்குற அளவுக்கு பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட்டு கேம் விளையாடுது அப்படின்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய கேரக்டர் எல்லாமே அத பார்த்து கத்துக்கிட்டு நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு காமிச்சுட்டு, கடைசி நம்ம ஹீரோவோட கதாபாத்திரம், அவரோட குரூ மெம்பர்ஸ் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஓவராலா இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2வுமே அமேசிங்கா வந்திருக்கு. நம்மளோட ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன ஃபுல்ஃபில் பண்ற மாரி கண்டிப்பா எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். சின்னதா அங்கங்க வரக்கூடிய போரிங்னஸ் வருது. அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, ஒரு சில கதாபாத்திரங்கள் மேல நம்ம வரக்கூடிய கோவங்கள் மட்டும் தான். ஏன் இப்டி பண்றாங்க அப்டின்னு. பட் அது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மெசேஜபிளா தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2க்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 4.5 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். இந்த சீரிஸ ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா, வயலன்ஸ் காட்சிகள் மட்டும் தான் இருக்கு. அடல்ட் கன்டென்ட்ட பொறுத்தளவுக்கு எந்த அளவும் கிடையாது. அதனால கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். அதாவது சீசன் 1 யாரெல்லாம் பார்த்தீங்களோ, கண்டிப்பா சீசன் 2வும் அதே மாரியான கேட்டகரி எல்லாருமே பார்க்கலாம். கடைசியா இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஷேர் தான் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். கண்டிப்பா ஷேர் பண்ண மறந்துறாதீங்க.